लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्ततिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்திலிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2620வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே இன்றைக்கு 13வது நாள் பதிவேற்றம். 103வது வரிகளிலிருந்து 109 வரிகள் வரை பார்க்க இருக்கிறோம். முதலிலே திருநறையூர் அரையர் அருளி செய்த தனியன் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றிச் செய்யல் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எண்ணிலைமை கண்டும் இறங்காரே யாமாகில் மண்ணு மடலூர்வன் வந்து. 103லிருந்து 109க்குள்ள வரிகள். பின்னும் கரும் நெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின் அணைய நுண்மருங்குல் வேகவதி என்றுரைக்கும் கண்ணி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் கொண்டு ஏக தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்து உரப்பி வானமருள் கல்நவில் தோல் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்தலே. மடலூறுதல் பெண்களுக்குரியது அல்ல என்ற தமிழக வழக்கத்தை மீண்டும் தன்னுடைய வாதங்களால் எதிர்க்கிறார் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக. வடபுலத்திலே மடலூறுதல் பெண்ணுக்கும் உண்டு என்று இருப்பதை பார்த்து சொல்கிறாள். ஏற்கனவே சிறிய திருமடலிலே வாசவதத்தை என்கிறவள் தன்னுடைய காதலனுக்காக போராடியதை பார்த்தா சொன்னால், இந்த திருமடலிலே வேகவதி என்கிற பெண்ணை பற்றி பேசுகிறார். வேகவதி தன்னுடைய காதலனோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற போது அவனுடைய தமையனே அதை தடுக்கிறான். தடுத்து அவனை போருக்கு அழைக்கிறான். கடுமையான போர்க்களம் நடந்து கொண்டு போது தன்னுடைய தமையனையும் மீறி தன் அடைய வேண்டிய புருஷனை எதிரிலே சென்று அவனோடு கைகோர்த்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டாளாம். எப்படி சீதாதேவி ஆனவள் கரனுடைய யுத்தத்திலே மார்பிலே அம்புபட்டிருந்த ராமனுக்கு தன்னுடைய மென்முலையால் உத்தரம் கொடுத்தாலோ அதுபோல போர்க்களத்திலே பலர் அறிய நான் இவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக அவனுடைய மார்பை ஆறத் தழுவி அவனோடு சேர வேண்டும் என்று எண்ணினாள். தன்னுடைய வெட்கத்தை விட்டு மானத்தை விட்டு பெண் என்பதை மறந்து தான் இவனை தான் கைப்பிடிப்பேன், சகோதரர் எதிர்த்தால் என்ன, தந்தை எதிர்த்தால் என்ன, தாய் எதிர்த்தால் என்ன என்று மடல் ஊர்வதி பற்றி பாடிய பாசுரம் இந்த பாசுரம். 12 ஆண்டு காலம் கணவனோடு இன்பவுற்று இருந்த சீதாதேவி பிரிந்து அவனை பற்றி ஏற்கப்பட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று சொல்கிறார். அதைவிட அவனையோடு கூடியே அறியாத இவள் அவன் மீது கொண்ட காதலின் காரணமாக மடல் ஊன்றாள் அல்லவா, அதுதான் பெரியது என்று வேகவதியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் ஆழ்வார். பிரதிவாதி பயங்கர மன்னங்காச்சாரியார் இதையெல்லாம் விரும்பாமல் தன்னுடைய உரையிலே ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு போட்டுட்டார். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிற போது சொல்லுகிறார், கரண் எப்படி நான் முதலில் சொன்னது போல அவனுடைய திருமார்பிலே ஏற்பட்ட இரத்த குழம்பாக இருக்கக்கூடிய திருமார்பிலே தன்னுடைய அங்கங்களை தேய்த்து இன்பம் கண்டாலாம் இந்த வேகவதி. எனவே மடல் ஊறுவதல் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உரியதுதான் என்று சொன்ன வார்த்தையை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறார் இந்த வரிகளின் மூலமாக ஆழ்வார். மீண்டும் வரிகளை பார்க்கலாம். பின்னும் கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண்மருங்கள் வேகவதி என்றுரைக்கும் கண்ணி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன்தோன்றல் குண்டு ஏக தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்து உரப்பி வாழ் அமருள் கல்நவில் தோல் காளையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புலர்ந்திலேனே. காளையாக இருக்கிறான், தன்னுடைய கணவனை தன்னுடைய அண்ணனே இழுத்து செல்லுகிறான் சண்டைக்கு என்கிற போதும் தைரியமாக சென்று அண்ணனை எதிர்த்து தன்னுடைய காதலனுடைய கையை பிடித்து கொண்டு போர்க்களத்தில் நிற்கிறான். நான் இவனைத்தான் பாணிகிரகணம் செய்து கொள்வேன் என்று சொல்வது போல பாணிகிரகணம் என்பது போர்க்களத்தில் நடக்கப் போவதில்லை. இருந்தாலும் தான் அவனை விடமாட்டேன், நான் அவனோடு தான் இருப்பேன், என்னவன் இவன் என்று அவனுடைய கையை பிடித்து கொண்டு தன் அண்ணனுக்கு எதிராகவும் போர் புரியக்கூடிய அளவிற்கு சென்றாள் வேகவதி என்கிற பெண். அதுவல்லவோ காதல் என்று சொல்லி ஆண்களும்
பெண்களும் மடல் ஊறலாம் என்று சொல்வதற்கான வாதத்தை மேலும் வலுப்படுத்துகிறார் ஆழ்வார். தனிப்பாடல் 2 பார்க்கலாம். என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானையில் பின்னை போய் ஒன்துறை நீர்வேலி உலகறிய ஊர்வன் நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடி பூசி வண்டிரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையோர் நின்றபிரான் தேர் போகும் வீதி பெருமறையாய் செல்லும் புனிதே காயன வாச்சா மனசேந்திரவா அப்ஜாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் படுத்தப்பட்டிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் உள்ள கருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.